வண்டியாயா? வாயா வாயா என் செல்லமே, உனக்காக தான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். இரு இரு, இப்ப எதுக்கு இவ்வளவு எக்ஸைட்மெண்ட் ஆகுற? எக்ஸைட்மெண்ட் ஆகாம உன்னை போன மாசம் 1ஆம் தேதி பார்த்தது, அதோட இப்பதான் பாக்குறேன். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உன் போன் எடு. போனா எதுக்கு? எடுடா. எடுத்துட்டேன். வண்டி இஎம்ஐ ஒரு 3500 ரூபாய் இருக்குல்ல, அதை கட்டு. மறந்தே போயிட்டேன்பா. கட்டிட்டேன்பா. போன் இஎம்ஐ 3500 ரூபாய் கட்டு. அட இப்பதானப்பா ஒரு இஎம்ஐ கட்டினேன், அது கொஞ்சம் பொறுமையா ஒரு 2 நாள் கழிச்சு கட்டுவோம். கட்டலாமே, பொறுமையாவே கட்டலாம். அவன் பவுன்ஸ் சார்ஜஸ் 500 ரூபாய் போடுவான், அதை கடன் வாங்கி கட்டிக்கோ, என்கிட்ட வராத. சரிப்பா இப்பவே கட்டிடுறேன். கட்டியாச்சுப்பா. உங்க அம்மாக்கு 5000 ரூபாய் அனுப்பி விடு. 5000 ரூபாய் ரொம்ப அதிகமா இருக்கு, கொஞ்சம் கம்மியா அனுப்புவோமா? சோறு போட மாட்டாங்க, பரவாயில்லையா? அதுவும் கரெக்டு தான். அனுப்பிட்டேன்பா. போன வாரம் சேலரி வந்தோடனே 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்ட் கிட்ட கடன் வாங்கியிருந்தேன்ல, அதை அனுப்பி விடு. அட அந்த நாய் தானே, அவனுக்குலாம் பொறுமையா கொடுத்துக்கலாம்ப்பா. பேங்க்காரன் கூட 2 மாசம் கழிச்சு கொடுன்னு சொல்லுவான். உன் ஃப்ரெண்ட் அடிக்கடி உனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவான், அது உனக்கு தேவையா? கரெக்ட், அந்த நாய் அது மாதிரி செய்யற ஆளுதான். அனுப்பியாச்சுப்பா. யோ நையா, 15,000ல இருந்து 2000க்கு வந்து நிக்கிற. பரவாயில்ல, எனக்கு அது போதும். ஊர்ல இருக்கிற மொத்த தள்ளுவண்டி கடையிலையும் போய் சாப்பிடுறோம், மாஸ்க் காட்டுறோம். இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. அந்த 2000 ரூபாய் நீங்க சாப்பிடுறது கிடையாது, உங்க வண்டி சாப்பிடறதுக்கு. புரியல? பெட்ரோல் அதுவும் போச்சா? பேக் டு ஃபார்ம். ஓகே பட்டி, நம்ம அடுத்த மாசம் 1ஆம் தேதி மீட் பண்ணலாம். பாய்.